தமையால் கிச்சன் கில்லாடி சமையலறைக்கு வாங்கள். இப்பொழுது நான் என்ன சொல்கிறேன், எளிமையான முறையில் ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னதுன்னா, எப்படியோ நீங்கள் நைட்டு சாதம் வடிச்சின்னா எப்படியோ மீற தான் செய்யுது. அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி, ஒரு நல்ல நாளிலலாம் நீங்கள் சாப்பிடாம போயிடுங்க. பழையதுன்றது நல்லது தான், பழைய சாதம்ன்றது. ஆனால் சில பேர் அதை எடுத்து கீழே கொட்டிடுவாங்க. அதை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறீங்க, அதை எடுத்து நல்லா அந்த தண்ணியிலேருந்து எடுத்து அதை புழிஞ்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதிலே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து உப்பு, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா பொடியாக அரித்து அதிலே போட்டு மிக்சியில் நல்லா இது வெண்ணெய் போல் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றிட்டு அதில் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு அதை நல்லா அதை போட்டு பிசைஞ்சிக்கோங்க. பிசைச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள்கிட்ட வந்து முறுக்கு குழாய் இருந்ததுன்னா அதில் போட்டு புழியலாம். இந்த பாட்டுக்கு புழிஞ்சு காட்டம் பாருங்க. இப்படி போட்டு புரிஞ்சிங்கன்னா இது என்ன பண்ணலாம், நீங்கள் இது ஒரே நாளில் உங்களுக்கு காஞ்சிடும். காஞ்சிட்டிங்கன்னா நைட்டே கூட நீங்கள் வந்து அதை எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்லாம். திடீர்னு உங்களுக்கு காய்கறி எதுவும் இல்லைன்னீங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் இதை பொரித்து சாப்பிட்லாம். ஒரு மிளகா கிள்ளி சாம்பார், ஒரு வத்த குழம்பு, அது மாதிரிலாம் கூட சாப்பிட்டுக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்நாக்ஸ் மாதிரி புழிஞ்சு கொடு அப்படின்னாரு. சரி, எங்ககிட்ட முறுக்கு குழாய் இல்லை அப்படின்னாங்கன்னா இந்த சாதத்திலே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கொஞ்சம் எடுத்து இதை போட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு அதை நல்லா சொல்லுங்கள், கொஞ்சம் தலைன்ட்டு இந்த மாதிரி இப்படி 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 பண்ணிங்கன்னா அப்படி வரணும். அப்படி வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்பூனில் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை எடுத்துட்டு இப்படி இப்படி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வெயிலில் போய் இடணுன்ற கஷ்டம்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. எப்படின்னா மயக்கமாக இருக்கும் இல்லையா உங்களுக்கு வெயிலில் போயிட்டு. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த வெஜிடபிள்ஸ் கட்டர் இருக்குல்ல, அந்த ட்ரேலியை பிளாஸ்டிக் இது பண்ணி வீட்லேயே கேனை போட்டுட்டு லைட்டை போட்டுட்டு நிம்மதியாக சேர் கூட உங்களுக்கு முடியலன்னா கூட ஒரு சேரை கூட போட்டுட்டு இப்படி உக்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக இப்படி விட்டுக்கலாம். இப்போ எல்லாருக்குமே கால் வலி வந்துடுது இல்லையா, அதனால் வந்து இப்படி ஈஸியாக இட்டுட்டு இதை எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணிடுவேன், மாடியில் போய் வச்சுட்டு வந்துடுவேன். மாடியில் போய் வச்சுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங்கு கூட இது காஞ்சிடும். ஈஸியானது, வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது. எதாவது காய்கறி வாங்க போக முடியலன்னா கூட ஒரு குழம்பு வச்சுட்டு இதை வறுத்துக்கலாம். வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் காலையில் ஒரு ஆப்பம் கூட போட்டிருந்தேன், உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. இதே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணி. ஈவினிங் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லா காஞ்சிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், முறுக்கு வத்தல் போட்டேன், அந்த ஸ்பூனில் எடுத்து போட்டேன் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் காயலைன்னா கூட மறுநாள் கூட காஞ்சினா, இது ஒரே நாள் எனக்கு காஞ்சிடுச்சு. இதை உடனே நான் நைட்டு வறுத்துட்டேன். இதை உடனே உங்களுக்கு வறுத்து காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சமாக கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப வேணாம், வேஸ்ட் ஆகாது பாருங்க. அதனால் தேவையான அளவு பொரிச்சிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி பாருங்கள், முறுக்கு வத்தல் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பாட்டுக்கு தொட்டுட்டு இதை சாப்பிட்லாம். பாருங்கள், நல்ல ரெசிப்பியாக இருக்கு பாருங்கள், டேஸ்ட்டாக இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். சவுண்டு கேட்குதுங்களா, இதுதான். இது வந்து பழைய சாதத்தில் வத்தல். எதுவுமே நான் வந்து ஈஸியாக தான் இருக்குதுல்ல, நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். டெய்லி கூட உங்களுக்கு போட்டுக்கலாம். சாதம் மீன் தான் கவலையே கிடையாது. ஒரு பொடி எடுத்து போட்டிங்கன்னா, மிக்சியில் அரைச்சிங்கன்னா, டக்குன்னு போட்டிங்கன்னா, காய வச்சிங்கன்னா, வறுத்திங்கன்னா, இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கா. முறுக்கு வத்தல் இந்த கரண்டியில் போட்டது. நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தமையால் கிச்சன் கில்லாடி.